புஷி ஆனந்த் மூலமாகவும் ஆதவ் அர்ஜுனே மூலமாகவும் எப்போதாவது ஒரு முறை அவரே நேரடியாகவும் அறிக்கை அரசியல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். களத்திற்கு வரவில்லை. அவர் ஜனநாயகனை முடித்துவிட்டு அடுத்த படம் போகாமல் வரலாமா வேண்டாமா என்று யோசனையில் இருப்பதாகவும் கேள்வி. இதுவரை ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் செய்யவில்லை. பிரதமர் மோடி அவர்களே செய்தியாளர் இது அபத்தமான ஒப்பீடு. தாவேகாவினர் கலந்து கொண்ட ஓரிரு விவாதங்களில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன். அபத்தமான சிந்தனை தெளிவற்ற ஒப்பீடு. செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி என்றெல்லாம் பேசுகிறார்கள். பல முறை அரசியலில் நுழைந்த பிறகு, பல பொறுப்புகளுக்கு வந்த பிறகு செய்தியாளர்களை பல முறை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களும் நீயும் ஒன்றா என்று நான் கேட்கிறேன். இமயமலையும் பரங்கிமலையும் ஒப்பிடுவதை போல இருக்கிறது. இந்தியாக்குள்ள தாவேக்காவை எதிர்பார்க்கலாமா? இந்த நிலையில் அதை பேசுவது என்பது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களினுடைய தாவேக்காவில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஒரு முன்னாள் நிர்வாகிகள், எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இவங்களெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது தாவேக்கா அதாவது மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்திருக்கிறதா, வேகம் எடுக்கிறதா தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட பணிகள் அப்படிங்கிறதுல என்னாலை பொறுத்தவரை இப்போதைக்கு திரு விஜய் புஷி ஆனந்த் மூலமாகவும் ஆதவ் அர்ஜுனே மூலமாகவும் எப்போதாவது ஒரு முறை அவரே நேரடியாகவும் அறிக்கை அரசியல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். களத்திற்கு வரவில்லை. அவர் ஜனநாயகனை முடித்துவிட்டு அடுத்த படம் போகாமல் வரலாமா வேண்டாமா என்று யோசனையில் இருப்பதாகவும் கேள்வி. இந்த மாதிரி சேர்கிறவர்கள் பெரிய பின்னணி, பெரிய பலம், செல்வாக்கு உடையவர்கள் அல்ல. வெவ்வேறு கட்சிகளில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் போய் சேருகிறார்கள். தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் அங்கே போனால் கிடைக்குமா என்பது இவர்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நப்பாசை. அது வெளிப்படை. ஆகவே விஜய் ஏதோ பெரிய அரசியல் நகர்வுகளில் மேற்கொண்டு விட்ட மாதிரி, அவருடைய செயல் திட்டங்கள், பிரச்சார யுக்தி இவையெல்லாம் வெளிவந்து விட்ட மாதிரி அவருடைய பலம் என்ன என்றெல்லாம் மதிப்பிடக்கூடிய சூழலே உருவாகவில்லை. விஜய் இப்போதைக்கு பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டு பனையூர் அரசியல், பனையூர் பண்ணையார் என்று விமர்சிக்கக்கூடிய சகோதரி டாக்டர் தமிழிசை அவர்கள் விமர்சித்திருக்கக்கூடிய அளவுக்கு அவரது அரசியல் அமைந்திருக்கிறது. அவர் இன்னும் என்ன முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை. இதுவரை ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் செய்யவில்லை. அதற்கு காரணம் நேரடியாக பல கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய திறமை அவருக்கு இல்லையோ என்ற ஒரு எண்ணம் அவருக்கே இருக்கிறதா, அதாவது ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையா என்பது தெரியவில்லை. செய்தியாளர்கள் சந்திப்பையே 1.5 ஆண்டு காலம் தள்ளி போட்டிருப்பவர் என்ன அரசியல் சிந்தனையோடு இருக்கிறார் என்று எப்படி மதிப்பிட முடியும்? ஆகவே அவரை பற்றி ஒரு மிகையான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்றே நான் பார்க்கிறேன். இல்லை, ஆனால் இப்போ தாவேக்காவினர் தரப்பில் இந்த கேள்விகளை முன் வச்சு கேட்டா பிரதமர் மோடி அவர்களே செய்தியாளர்கள் இது அபத்தமான ஒப்பீடு. தாவேகாவினர் கலந்து கொண்ட ஓரிரு விவாதங்களில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன். அபத்தமான சிந்தனை தெளிவற்ற ஒப்பீடு. செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி என்றெல்லாம் பேசுகிறார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களாகட்டும் பல முறை அரசியலில் நுழைந்த பிறகு, பல பொறுப்புகளுக்கு வந்த பிறகு செய்தியாளர்களை பல முறை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களும் நீயும் ஒன்றா என்று நான் கேட்கிறேன். இமயமலையும் பரங்கிமலையும் ஒப்பிடுவதை போல இருக்கிறது. ஆகவே எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடனோ, செல்வி ஜெயலலிதா அவர்களுடனோ, பாரத பிரதமருடனோ விஜயை ஒப்பிட்டு இந்த நியாயப்படுத்துகிற சப்பை கட்டு புறந்தள்ள வேண்டியது வடிகட்டிய, ஏற்க முடியாத, அதாவது ஒரு ஒப்பீடு. இரண்டாவது, சரக்கு இல்லை. அதான் விஷயம்.
அவர்கிட்ட சரக்கு இருந்தால் வந்து தைரியமாக பிரசிடண்டாக உட்கார்ந்துருப்பார். அப்படி என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாக்குள்ள தாவேக்காவை எதிர்பார்க்கலாமா? தெரியவில்லை. அது போன்ற வதந்திகள் தான் போய்கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கொள்கையை எதிரி என்று அவர் சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, என்டிஏவுள் இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கிறது. அதில் எப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும் என்று புரியவில்லை. அவரும் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று யோசிப்பார். ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தால் வாருங்கள், நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, வாருங்கள் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார். அதிமுகவை சேர்ந்தவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதுதான் இப்ப எப்படின்னா, விஜய் வந்து கூட்டணிக்கு அழைப்பது அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுப்பெறாமல் இருக்கிறது. அப்படி நான் நினைக்கிறேன். கூட இன்னும் பல ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது கூட்டணி. விஜய் வந்தால் சரி, வராவிட்டால் விஜய் தனியாக ஓட்டுச்சிதறல் பிரித்தாலும் அதிமுக இதர கட்சிகளை ஒருங்கிணைக்கும் போது வலுவான கூட்டணியாகத்தான் காட்சியளிக்கும். ஏன்னா விஜய் இல்லாமல் பலம் இருக்காதுன்ற ஃபீல் இருக்கிறதுனால தான் விஜய் அப்படி வந்து யாரும் போய் விஜயிடம் அப்ரோச் பண்ணி பேச்சு நடத்தி பாஜகவோ பேச்சு நடத்தியதாக தகவல்கள் இல்லை. பாரதிய ஜனதா அணியில் விஜய் சேருவாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே இந்த நிலையில் அதை பேசுவது என்பது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும். இந்த கட்சியில் சேர்ந்தவர்கள்ல ஒருத்தராக ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த அருண்ராஜ் அவர்கள் இணைஞ்சது ஒரு பக்கம் கவனம் பெற்றிருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் மீது ரைடு நடத்தினப்போ இவரு போய் ரைடு நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இப்ப கேள்விகளாக எழுப்புறாங்க. பதில் சொல்லாம ஒரு கடந்து போறாரு. இதுல அருண்ராஜ் அவர்கள் வந்து இணைந்ததை நம்ம ஒரு தனி கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? நான் அப்படி பார்க்கல. நீங்க வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கம் தொடங்க போகிறார் என்கிற பேச்சு வந்தபோது கூட ஓரிரு முன்னாள் IAS IPS அதிகாரிகள் அவரோடு இணைந்து செயல்பட விரும்பினார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு புதிய இயக்கம் வரும்போது ஓய்வு பெற்ற நிலையில் சில பேர் அதிகாரிகள் சேருவது என்பது பரவலாக வெவ்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயம்தான். அது வந்து தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கூட நடந்தது. இப்போது விஜய் பக்கம் போனால் வந்து அவருக்கு ஒரு ஆலோசகர் என்கிற நிலை, கொள்கை பிறப்பு ஆலோசகர், ஏதோ ஒரு வியூகம் வகுப்பர்னு எத்தனை பேர் சேர்ப்பார் இருந்தார். ஆதவ அர்ஜுனா ஒரு வியூகம் வகுப்பர், இவர் ஒரு வியூகம் வகுப்பர், ஆரோக்கியசாமி ஒரு வியூகம் வகுப்பவர்னு ஒரு 7 பேர் வியூகம் வகுப்பராகவே சேர்த்துட்டு இருக்காரு. இன்னும் வியூகம் தான் வகுக்கலை. ஆகவே அவர் போனதில் என்ன முக்கியத்துவம் என்று எனக்கு புரியவில்லை. அதை வைத்து சில பேர் கதை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அவர் மூலம் தூண்டில் போடுகிறதா என்றெல்லாம் கதை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் அவரை அகாமடேட் செய்கிற அளவுக்கு தொகுதிகளில் சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்கிற சந்தேகத்தின் காரணமாக அவர் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட நகர்வில். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.